டான்ஸ் பாருங்கம்மா. இது என்னடா ஜாலியா கட்டி விடுறீங்களா சார்? அது நீயா சந்தோஷமா எனக்கு சந்தோஷம் இருக்காதா? அவரு வரல, அவரு குதிரை வந்துங்கிறாரு. நான் நந்து ஓடிட்டேன். அவர் குதிரைல வராதுமா, நான் நந்து ஓடிட்டேன். என்னடா பைத்தியக்காரடா நானு? குதிரைல வரணும் ஆளக்கான நீ வந்துட்ட. அதுக்கே குதிரைல வேகமா வருவாங்க. ஆமா, அந்த குதிரைக்கு ஏசி நோய். அது மெதுவான அந்த குடுகுட்டு ஓடியான்ட்டேன். அந்த ஆள் அதில் வந்து வீம்புக்குனா உட்காந்து வந்துக்கிறாரு. நான் வந்துட்டேன். நான் வீம்பு கூட ஏசி நோய் பூச்சி குதிரை மேல தான் வராரா? சரி சரி, இப்படியே ஒரு நல்லபடியா வந்தா போதும். வந்த உடனே ஐயோ கடவுளே நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சந்தோஷம்டா. பேசா இல்ல நல்லா தாங்க தள்ள மாட்டேன். நான் அதான் அந்த பாய்க்கெல்லாம் கிடையாது. நல்லா இருக்க மாட்டேன். நிஜமா சொல்றேன். நான் அது போல கட்டுறதே கிடையாது. சொல்லி காட்டினாரு. நல்ல வேலை பாய்ச்சான் போச்சு. இல்லைன்னு வச்சுக்கா அப்புறம்பா அது இல்லடா. அவர் வந்த உடனே ஏண்டி சாரு எல்லா வேலையும் நீ தான் பார்த்த. எப்படி அப்பட்ட கேவனியே போட்டு தள்ளிட்ட. இந்த நாட்டினுடைய பொறுப்பு எல்லாம் உனக்குதான் அப்படின்னு அவர் சொல்லுவான்னு அவன் சொல்றான். அவன் தான் அந்த நாட்டுக்கு மன்னரான். நீ சும்மா உட்காந்து நடக்குமா அப்படின்னு அஞ்சப்பட்ட குத்தி தெத்துறான் அந்த செவிடாலன்ற. ஆமா சரி, அப்படி தங்கிட்டா என்ன பண்ணுன்னு கேட்டேன். அவர் காலால தண்ணி கையால வேலை செஞ்சு நடக்குமா. அவன் சொல்றாமா, உன்னை கேவலமா சொல்றாமா. நல்லா குடும்பத்துல கலைக்கிறிய. ஓ சொல்லிச்சுமா சொன்னாமா. அவர் சொல்லிருக்க மாட்டேன். ஓ என் மேல நம்பிக்கலையா தம்பி? சொன்னானா இல்லையா? சொன்னானா? தெய்வம் ஒண்ணுதான். ஏண்டா அவனே அப்படி சொல்லிருக்கிறானா? அவன் வரவே நான் அடி போ சொல்லு. இது அவன் சொந்தமான இடம். அவங்க அக்கா வாய்ந்த இடம். நான் முந்தாணி போட்டேன். இந்த முந்தானிக்கெல்லாம் பட்டாலாம் கிடைக்காது. அது ஒரிஜினல் முந்தானி, இது டூப்ளிகேட். என்னடா சொல்ற? ஆமா, அது முதல்ல போட்டது ரெண்டாவது போட்டது கணக்கு வராது. அப்படியா? ஆமா, அது மாணவர் கலகா. அது ஒரிஜினல் கலகா. ஆமா, எப்பவுமே முதல்ல போடுற கொட்டைக்கு தான் மதிப்பு அதிகம். ரெண்டாவது வர கொட்டைக்கு மதிப்பு வராது. கடவுளே, அவனை எப்படின்னா என்னன்னா பண்ணுண்டா. அப்ப நான் சொல்றேன் சரியா? சரி, உனக்கு இந்த நாடு ஒண்ணுமா ஒண்ணு அவன் வேணா. அவனவா அப்ப போட்டல் போட்டு தள்ளுறதா? அவ்வளவுதான். நமக்கெல்லாம் ஈஸியான வை. ஒன்னு அடையினா ஒண்ணு போட்டணும் இருக்குது. எத்தனையே போட்டு தள்ளி இருக்க. இது வரையா எல்லாம் வாய்க்கால போட்டுக்கலாம். நமக்கு என்ன கிடைக்கும்? வெக்கில் பாத்துக்காரு. என்ன போட்டு என்ன போட்டுறாரு வாய்தா. யார் பாப்பாங்க? வெக்கில். மாட்டுக்கு அப்புறம் என்ன பண்றது? அது வேற வாங்கி போடுவோம். நான் சொல்ற வைக்கல வேற பட்டப்பட்டு பட்டு. நீ சொல்றது மாட்டுக்கு போடுற வைக்கல. வைக்கலா வைக்கலா லா படிச்சவங்க. ஆமா, லா படிச்சீங்கன்னா வைக்கலாம். ஆமா சரி சரி. இந்த ஆளை எப்படி போட்டு தள்ளுவேன் தான் யோசனை பண்றேன். கத்தியில குத்தா தெரிஞ்சிடும். ஆமா, விஷத்து குத்தா தெரிஞ்சிடும். தூக்குல போட்டா தெரிஞ்சிடும். நம்ம தான் பண்ணன்னு தெரியக்கூடாது. என்ன பண்ணலாம்? அந்த பாம்பு பூச்சி நான் முடியல வச்சா ஒரே கொத்து. பாம்பை எப்படி முடியல வைப்பேன்? ஐயோ, அந்த முடியல மணி முடியல. அவன் ஒண்ணு எடுத்து சூட்டிலாம் ஒரே கொத்து காலி. அப்பவும் இடிக்குது. உடம்பு கட்ட முறிஞ்சுக்கும். இல்லடா, பாம்பு வேணுமே. பாம்பு புடி நிறைய பேர் எனக்கு தெரியும். ஆமா, மோசமான ஆளுலாம் புடிக்காது இருக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், புடிக்கிறது புடிக்கிறேன். நல்லா கருநாகமா போ. நான் மாத்திருப்பா பைத்தியக்காரி. பெண் புத்தி என்பார்கள். உன்னுடைய கைவரிசை என்னிடத்திலே காட்டுகிறாயா? தெருவீதியில் நாட்டியம் ஆடிக்கொண்ட ஒரு நாட்டியக்காரி இருக்க
இடம் கொடுத்து உண்ண உணவு கொடுத்து படுக்க பாய் கொடுத்து ஆசைப்படலாம். பேராசைப்பட்டு விட்ட என் நய வஞ்சகி முப்படை தளபதி ஆளவந்தனை தொட்டா வாய்ந்ததா சரித்திரமில்லை. ஆனால் என்னையே கொலை செய்ய நினைத்தார். உன்னுடைய ஆட்டம் ஆரம்பமா? முப்படை தளபதி ஆளவந்தான் ஆட்டம் ஆரம்பமா? பொறுத்திருந்து பாருங்கள். பாம்புக்கு பல்லில் முப்படை தளபதி ஆளவந்தானுக்கு உடம்பெல்லாம் தெரியாமல் அறியாமல் புரியாமல் என்னையே பத்த வந்திருக்கிறார். அதனாகவே உன்னை என்ன செய்கிறேன் என்று வா. வருகிறேன். பொறுத்து வாருங்கள். என்ன நடக்கிறது? நானே பாம்பு வச்சுக்கிறேன். அது டம்முனுக்கு தூங்கிச்சானான்னு தெரியல. முட்டை பால்லாம் கொடுத்தான். நல்லா துணு தூங்குறாப்புல தெரியாது. நான் பால் கொடுக்குறேன். சரி அப்ப உருவோம். நான் எழுப்பிட்டா நீ இந்த பாம்புலாம் நீ எழுப்பு. தம்முனுமா நீ வேற இந்த பாம்புலாம் இப்ப எழுப்பிருப்பாரு. வந்து பாம்பை எப்படி எழுப்பிருப்பாரு? நாங்க முடிவு என்ன பண்ணிக்கிறேன்? என்னடா இது? என்னடி பம்பு நீ போட்டு போட்டு ஆயிக்கிற மாதிரி வெக்கமா இல்ல? அப்படியா பாடக்கூடாது, செத்து போயிடும் பாம்பு. முருகா, என்ன பாம்பை எழுப்புறதுக்கா பாடுற? 4 கிலோமீட்டர் கலாண்ட போவோம். இது மாதிரி பாடுனா கொஞ்சம் புடியா பாடு. புடியா புடியா பாடுப்பா. புடியா பாடு. புடினா அத்தை புடிக்க போற பாட்டு வேகத்தை குறைச்சு பாடு. இது மாதிரி பாடினா அதுவும் தூங்கிடுச்சு. ஒரு மாத்திரை தள்ளிக்க. 5 மாத்திரை தள்ளி. அந்த மாத்திரை இல்ல. தக்க தக்கிட்ட தாக்கிட்ட தக்கம் தரிக்கிட்ட கிடக்கும் தாக்கிட்ட தக்கம் தரிக்கிட்ட கிடக்கும் தாக்க தக்கிட்ட. என்னடா பாலத்தை கூட தாடி இறக்குற நீ வேற? என்ன அவர் சொல்லிருக்கிறான்னு நீனா சொல்றது சொல்லு எப்படிப்பா? தாக்கிட்ட தக்கம் தரிக்கிட்ட கிடக்கும் தாக்கிட்ட தக்கம் தரிக்கிட்ட கிடக்கும் தாக்க தக்கிட்ட தாக்க தக்கிட்ட. இங்க பாருப்பா ஆரம்பத்துல டவுனுக்கு வச்சுவாங்க. அப்படி வந்து நின்னாங்கன்னா அப்படி இருக்கும். ஏன் டைட்டா இருக்கு? ஆனா புள்ள சாப்பிடறாங்களா வெயிட் பெருசா இருக்கும். அப்ப நல்லா டைட்டா தூக்கி நிக்கும். வெடி காலம் ஆவ ஆவ அது புடுக்குற மாதிரி கவுத்துக்கும். ஏன்னா வெயிட் சின்னதாயிடுச்சு. அது அதே போல ஆயிடுச்சு. சரி மாமா என்ன மாதிரி நாத்துறா கண்ட மாதிரி மரத்தங்க எப்படின்னா
நின்னுங்கிறான். நாட்டேரி சாருமதி மறந்துட்டேன். உன்னை பார்க்கத்தான் ஓட்டமாக ஓடி வந்தேன். ஏன்னா என்ன உருவாரா ஏது உருவாரன்னு கூட தெரியாது உனக்கு. நான் எங்க அப்புறமா சொன்ன அரண் பண்ணணும் அவரு. அந்த தேவையில்ல போட்டு உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் சாருமதி. ஈரம் இருக்க வரை இளைஞன் உதிர்வதில்லை. பாம்பு வைக்கிறேன். சாருமதி இருக்க வரை நம்பிக்கை சாருமதி. பார்வதி மறக்க மனமிருந்தால் மறந்திருக்கலாம். இருப்பது ஒரு ஒருவர் மீது காலம் கடந்து கொண்டு செல்கிறது. அவரு நம்பரா கை தொடக்கூடாதுங்க. நான் குடிக்காம தர முன்னால சுத்தமாக இருக்கிறது. நான் டேட்டா பார்த்து எனக்கு நாய் வந்தவர் எதுக்கு போகுது? மனக்கொட்டை கட்டி வைக்கிறது. மண்மேடாக்கி விட்டாயே சாருமதி. நேரம் சரியில்லைங்க உங்களுக்கு. நேரம் சரியில்லை. ஆமா ஆமா வார்த்தை வருவதில்லை. சரி, நம்முடைய கவலைகளையும் சூழ்நிலைகளையும் அறிந்து புரிந்து தெரிந்து நம்முடன் ஊராக கூட்டு சேர்ந்தோம். உனக்கு தானிப்படி என் நண்பன் இருக்கிறான். ஆனா ஒரு சொல்லு தப்பா நினைக்கிறேன். முந்தானத்தான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன். என்னதான் தாலி எடுத்து கொடுக்குறாங்க. நான் தாலி எடுத்து கொடுத்தா மாப்பிள்ளை வாங்கணும்னே செத்துட்டான். ஏன்னா என் கை ராசி தெரிவிட்டான். நான் என்ன சொல்றேன்னா, எவனுமே நம்பாத. தன் கை தனக்கு உதவி. தன் கை தனக்கு உதவி. எந்த ஒரு வேலை செய்தாலும் அடுத்தவனை நம்பி பொறுப்பை ஒப்படைக்க கூடாது. கணத்துல கூட கவுரு பூச்சிங்கன்னா திடீர்னு விட்டுருவான். தானாக முன்னெடுத்து அதை சாதிக்க நம்ம நடுவையில ஒரு ஆணி எடுத்து அடிச்சு கவுரு. ஆனால் நீங்கள் இருவரும் எனக்கு உறுதுணையாக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் மணிபுரி நாட்டை ஆள பிறந்த சிங்கம் முப்படை தளபதி ஆள வந்தார்.
ஒரு பாம்பு வச்சு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். ஆனா இந்த பாம்பு தெரியல கொத்த போல ஜாலி ஆகுது. அது நல்ல பாம்பா இருக்கும். அதான் போய் இல்ல கட்ட பாம்பு தான் கட்டிடும். நல்ல பாம்பு போயிடும். ரொம்ப கடை நீ நல்ல பாம்பு நாக்கு இருக்குது, கெட்ட பாம்பு இருக்குது. நான் அவன் சொல்லிட்டா நல்ல பையன் அவன் அறிய மாட்டான். கட்ட பையன் அடிச்சுட்டு போவான். அது மாதிரி தான் இது கட்ட பாம்பு கொத்திட்டு போயிடுது. நீ எந்த கெட்ட பாம்புன்னு சொல்ற? அது கொத்துட்டு கட்ட பாம்பு. அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லடா. அந்த பாம்பு பேரு நல்ல பாம்பு. உன் பேருனா? கொஞ்சம் என் பேருனா? அதேதான். அதேதானா? என் பேரு தெரியாதா? சாரு. அந்த மாதிரி உனக்கு கோவிந்தசாமி எனக்கு சாருமதின்ற மாதிரி அது நல்ல பாம்பு. அது போயா நாடிக்குதா பாரு. நீ நெசுமாவா? ஏமா லேட்டா வந்துட்டுக்கிறான். ஏன்னா வருஷம் போலீஸ்காருக்கு மாட்டி நிற்கிறான். ஹெல்மெட் போடக்கான பிடிச்சிக்கிறாங்க. அதனால தான் 100 ரூபா குடுத்துட்டு இப்ப லேட்டா வந்து எடுத்துட்டு போனான். சரி இப்ப போய் பாரு நாடிக்குதா பாரு. இந்த பேர் தான் என்ன ஆரம்பிச்சிருந்தா புரியல. நான் பேரு அவங்க வச்சானே தெரியல. ஆள வந்தானா இல்ல வெளிநாட்டுல சிரிச்சுங்கிறாங்க. நாடிக்குதா? இல்ல இல்ல இல்ல, நான் ஒரு அரடிக்கே வச்சு பாரு. என்னடா உழப்பல என்ன அது பிச்சு கிடக்குறியா? அவன் 100 ரூபா கொடுத்து வாங்கி துண்ண பையா. டேய் லக்காடிக்கு லைட் தூக்கணும். லைட் தூக்கணும். டேய் பாடிஸ்க்கு பல்ப் தூக்கணும். பாத்துக்கு பல்ப் இவன் எங்கடா போய் சுத்தி நடப்பான். டேய் நடி லோட் மாடு அவுத்து விட்டான போகும்போது அந்த மாதிரி எங்கடா போய் சுத்தி நடக்கிறான். சொல்ல மாட்டேன் மாடு. அந்த கேவை என்ன கொடுமை பண்றான் உனக்கு தெரியாதா? அந்த கேவன் பாக்குறது இந்த அரண்மனை எல்லாத்தையும் சரி சரி நான் கஷ்டப்பட்டேன். இவன் வருவானா? ஆமா ஆமா. உட்கார் வரேன் காலாலிடு வரேன் என் கையில செய்யணுமா? ஆமா நம்ம முடிச்சுட்டு இல்ல இல்ல இவனு எரிக்கிற படிக்கிறியா? ஆமா நான் எரிக்கிறேன் போதிக்கிறேன். சந்திக்காங்கன்னா போய் ஓலை வாழை கருவாடு 2 வாங்கிட்டு வந்து ஓலை வாழை கருவாடு வாழை கருவாடு தான் ஓலை வாழை கருவாடு இல்ல அந்த பேர் சொல்ல இன்னொரு ஓலா வாழா கருவாடு. அது சொன்னோடனே எனக்கு அதுல ஒரு பாட்டு ஒண்ணு ஞாபகம் வருது. ஏலா 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 ஏலம்மா ஏலா 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 அப்படி வராது. அது எப்படி தெரியுமா? ஏலா 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 இருடா நம்மளுக்கு தெரியல. அந்த அடி வரலமா நீ டான்ஸ் பண்ணாத. அது பாடி தெரியல கூட ஆடியன்ஸ் யாரும் சொல்லுவாங்க கொண்டாடுறா. புரியுதா இல்லையா உனக்கு? அது இரு வரும் இரு. ஏலா ஏலா வரமாட்டேங்க அடியா. அது அடுத்து ஏலா 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 ஏலம்மா அப்புறம் என்ன வரும்? குடி அந்த பாட்டு தெரியும் உனக்கு? ஏலா 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 ஏலம்மா ஏலா 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 ஏலம்மா ஏலா வராதுடா. வா வா வா. அடியா தெரியுமா? தெரியாது பாட்டு பாடு. நல்ல பாட்டுமா. ஏலா 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 ஏலம்மா அப்புறம் என்ன வருங்க? யாரும் சொன்னாங்கம்மா? யாரோ என்ன சொன்னாங்க? மறந்துச்சு. சொன்னாருமாப்பா. என்னவா சொன்னாரு? அந்த பாட்டு வரு ஓலா ஓலா ஓ போவீங்களே என்னடா பாட்டு எழுதி வச்சுக்கிறாங்க. ஏலா 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 ஏலம்மா பாயில பாட்டு எழுத ஒரு பாட்டு. அது முன்னாடி பாட்டு எப்படி எழுதி வச்சுக்கிறாங்க? இருக்கிற பூங்காத்து நீ போறவள் பெண்களுக்கு பெண்களுக்கு வாசம் மல்லி உன்னை தேடி வர தூது செல்லி
மாதிரி போயிடுச்சு வா போலாம். ஆமா ஆமா வா முடி சொல்லுவான் வா. ஐயோ ஐயோ அடப்பா இன்னும் சாவலியா தலைவா நீ ஆளுல சொல்ல தேடி என்ன கூட கூப்பிட்டா நான் வரலப்பான்ட்டேன் நானு அது மட்டும் கிடையாது அந்த பாம்பு வைக்க சொன்னதே அவதான் நான் அபூர்வ ராயிட்டு உயிர் கொடுப்பானா எனக்கு கூட அப்படிதான் சொன்னா உயிர் கொடுப்போம் அவன் மீது போய் உரைக்காதே கேளுடா உனக்கு வேற உயிர் உயிர் கொடுப்பான் அவனுக்கு வேற உயிர் அவன் எப்படி கொடுத்துருப்பான் ஏய் தேவடியா உனக்கு வேற உயிர் அவனுக்கு வேற உயிர் உனக்கு கொடுக்குற உயிர் வந்து உன்னை காப்பாத்தும் அவனுக்கு கொடுக்குற உயிர் காப்பாத்தாது தெருவீதி நாட்டியம் ஆடிக்கொண்டு ஒரு நாட்டியக்காரி அடிக்கு நல்லா சபதம் போட்டு வச்சு சொல்லி தலைவா இப்ப பாக்க சொல்ல எப்படி மாக்குது இந்த மகாபாரதம் வச்சாங்கன்னு வச்சுக்க அதுல நீ தான் துச்சாதனன் இது பாஞ்சாலி நீ சேலை உருவிங்கிற நான் கிருஷ்ணன் சேலை விட்டுங்கிறேன் அடி நயா வச்சீங்க அச்சு பாம்பே பாப்பா வெள்ளே பாம்பு சொல்லாத ப்ரோ பாம்பு சொல்லாத ஏய் நான் சரோஜா தேவியா ஏய் உண்டக விட்டு வெண்டகம் செய்றேன் தருதலை உனக்கு என்னடி செய்றேன் நான் வேற உண்டக விட்டு வைத்தியக்காரி தெருவீதியில் நாட்டியம் ஆடிக்கொண்டு ஒரு நாட்டியக்காரி தொப்புளை காட்டிக்கொண்டு ஓலப்பை என்ன பேசுறேன் இருக்க இடம் கொடுத்தேன் உண்ண உணவு கொடுத்தேன் படுக்க பால் கொடுத்தேன் படுக்க பால் கொடுத்தீங்க பக்கத்துல படுக்க ஒரு 10 பேர் கொடுத்தீங்க ஏமா அத 2 பேர் உட்காருங்க 10 பேர் பத்தாதடி நயா வச்சக்கி 10 பேர் இல்லை 50 பேர் கொடுத்தாலும் உனக்கு பத்தாது ஏய் உன்னுடைய ஜகதல வேலையை என்னிடவே காட்டி வைத்தா டேய் கத்தாத பொறுமை எல்லாத்திலும் இந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா சட்டு நீ யாருனாவது சாவுங்க நீங்க யார் செத்தாலும் எனக்கு குவார்டர் உண்டு முதல்ல நானாடி வாங்கி சொல்ல நான் சொல்லுறேன் நானாடி லக்காடி கிடைச்சு அவன் நானாடி பாடுக்கு பொறுத்து கூட அடி வைத்தியக்காரி கனிய குலத்தில் பிறந்தாலே பதம கோமலா சத்தியத்திற்காக வாழ்ந்த உத்தமினி அவளை தான் சொல்ல வேண்டும் ஆளை மாற்றிக்கொண்டே போகிறாயே அடி ஆமாங்க சார் சார் எலுமிச்சா சார் சொன்னீங்களே சார் என்னிடமே காட்டி விட்டார் இருப்பதை விட இந்த வழிவரி நாட்டில் வாழ்வதற்கு அருகதையற்ற வாழ வைங்க அப்படித்தான் இருந்தேன் இருந்தாலே இவளுக்கு இருக்க இடம் கொடுத்து படுக்க பாய் கொடுத்து பக்கத்தில் அமர வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டினேன் சிம்டில வச்சு காட்ட வேண்டாம்டா மண்ணில் காட்டினா இஞ்சி போகுது என்னையே கொலை செய்ய நினைதாயோ நீ என்னுடன் இருக்க வேண்டாம் நீ இருப்பதை விட ஐயோ ஐயோ அது போடி தேவடியா அவன் தான் குத்துறான் ஓட வந்துட்டானே யாருங்க பிடி ஏய் பாரியா ஏய் அது தேவடியா அவன் தான் குத்துறான் அப்படியே போ ஓட வேண்டித்தானே அவன்கிட்ட போய் குத்துறான் இதுல வேற ஆட்டுறான் என் பேஸ் தெரியுதா? மாமா என்ன அப்படிலாம் சொல்றேன்
ஐயோ நான் கேட்க நினைச்சிடுவா அவருக்கு. ஆண்டவா மூக்கு விட்டு நான் நோண்டாவா என்ன சொல்றாங்க? வாழ்க்கையில ஒழுக்க முக்கியம். என்னடா நெஞ்சு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்காது இப்போ. பார் இதெல்லாம் சிரிச்சுனா உழப்பல சித்தி ஆயிடுவேன் நான் உனக்கு அப்புறம். வா மான் கூப்பிடுற என்ன? ஆமா அப்படி பாணியா கூப்பிட்ட என்ன? இங்க பல்டாட் பண்ணுங்க. பிஞ்சிலே பைத்து போய்க்குதுமா. பிஞ்சில போயிட்டாதான் வெம்பாது. அவன் பேசத்தான் அவனுக்கு இனிமையாக்குது. எல்லாம் வள்ளிடம் இல்லைனா இப்ப பார்த்தா கூட நல்லா இருக்கு. மூடுறா நீதான் மூடணும். வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. அப்பா ஏதோ அந்த கேவனை கட்டிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம். மாமா அந்த கேவன் தான் சரியில்லையேன்னு சொல்லிட்டு நான் இப்படிலாம் பண்ணக்கூடாது. அம்மா கொண்டவன் சரியா இருந்தா குப்பை ஏறி சண்டை போடலாம். சாணிந்தா மெர்ச்சி ஏதோ கிளம்பணும் சரியில்லை. இந்த போர்டுக்காவும் சரி. அதனால ஒண்ணே ஒன்று சொல்றேன், நடந்ததுல நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். நல்லது மட்டும் எடுத்துக்கங்க, கெட்டதெல்லாம் இங்க விட்டு போயிடுங்க. அப்புறமேட்டு வந்து எடுத்து. ஏய் நான் வாரேன். அம்மா தவறான வார்த்தை கூட எதுனா பேசியிருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்க. நான் வரட்டாடா. டாபரு இனிமே என்ன யாரு டபர் கூடும் போதா நான் போய் யாரு தேடாரு கூடுவோம். கண் கலங்காதே, கண்ணீர் வடிக்காதே. கனிபுரி நாட்டை ஆள பிறந்த சிங்கா, முப்படை தளபதி ஆள வந்த அன்னைக்கு நான் மன்னன், நீ தளபதி. என்ன இல்ல நீ மன்னர் சொல்லிங்கிறியா? இல்ல அந்த சார் விடாதான்னு சொல்லியிருந்தா. நான் தான் அந்த நாட்டுக்கு ராஜா, நான் தான் ராணி, எல்லாமே நான் தான். இருந்தா அவளுக்கு ஆப்பக்கு நீ வந்த, உனக்கு ஆப்பக்கு 2 பேர் வந்து என்னை கொல்லவோ வெல்லவோ எவருக்கு நான் ஒரு பிடிவாதக்காரன். என்னை பற்றி உனக்கு தெரியாது. முப்படை தளபதி சீண்டினால் நிறுத்தியாகி விடுகிறேன். என்கிட்ட அடி வாங்க மாட்டேன். அக்கா பொண்ணாண்டி அடி வாங்க. ஆமா பாரு வேல்வழி, இந்த தாய்மாமனை பார்க்க ஒட்டொட்டமாக ஓடி வந்திருக்கிறாயா? கண்ணே கனி அமுதே தேனே தினமாவே திக்க தெங்கடியே, வாடாத வண்ணமலரே திகட்டாத தெங்கடியே, வட்டாத பொய்கையே, எண்ணில்லா வைரமே, தெய்வான புய்தே, மணிமேகலை பெற்றெடுத்த பொற்கிறையே, இந்த தாய்மாமனை பார்க்க வந்திருக்கிறாயா? என்ன நம்ப, உனக்கு வராது. பார்ப்பதற்கே சகிக்கவில்லையே. என் அக்கா மகன் சத்தியத்திற்காக வாழ்ந்தவன் இந்த இரக்கம் தருவாயின் இந்த ஆளவந்தனை பார்த்து சத்தியத்தை வாங்கிக் கொண்டாள் என் அக்கா மணிமேகலையை. இரக்கம் தருவாயில் நான் ஒரு பெண் குழந்தை ஈன்றெடுக்கிறேன். அவளை வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்து கொள் என்று உழைத்தால் உன்னை பார்த்தவுடன் வார்த்தைகளே வரவில்லை. நீ இவனிடத்தில் போயினாய், ஓடாகி விட்டாயே. என்ன பண்றது? என் தலையாயிட்டு கலங்காதே, கண்ணீர் வடிக்காதே. இப்போ
இப்போது என்னிடம் தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா? ஆனந்தம் வந்ததடி அடுத்த வந்ததடி அருந்தி உண்டாலே வேகக்கறி கையிலே போகை வீடு கும்பையிலே வேகக்கறி கையிலே இரவுக்கு பகலழகு, கடலுக்கு கப்பல் அழகு, என் அக்கா மகள் வேள்விக்கு தொழில் அழகு. என்னப்படி அகற்றம் மேல்விழி பார்க்கண்டே வா. வா, வா. நான் உனக்கு துரோகம் செய்திருப்பேன். எங்க குடும்பத்தை அழிச்சேடா பாவி. நகரவா, உன் தகப்பன் நான் பாடும் திட்டத்திற்கு செவி சாய்க்கிறேன். மணிமணி நாட்டு வாழ்வதற்கு அருகதை கொலை செய்திருக்கிறேன். உன் தங்கையை தொட்டேன், கோபப்பட்டேன், மார்மீதி எட்டு உதைத்தார். மார்மீதி எட்டு உதைத்தேன் என்பதை காரணத்தினால் தங்கையை கொலை செய்தேன். உன்னுடைய தாய் நீதி கேட்க வந்தார். நாட்டை கட்ட என்று அவளை கற்பழிக்க வேண்டும் என்று நமக்கு அவள் உரைத்தார். பொறுப்படுத்தாமல் அவளை கொலை செய்தார். தாய்க்கு சம அவளை கற்பழிக்க எட்டு உதத்தை என்ற காலத்தால் குடும்பத்தை கருவறுத்து வாழ்வதற்கு அருகதையற்றவன் உட்படை தருவதை ஆளப்பனார். அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் என் அக்கா மகள் வைத்தேன். மகனாக பிறக்க வேண்டும். கருவிலே காலை திருட்டு பையா மனம் ஏற்றுக்கொள்ள ஏத்துக்காதா, இதுக்கு போய் யாரையும் ஏத்துக்காதரா. கதிரவா, ஒரு பிறந்தால் மண்ணிலே ஒரு நாட்டுக்கு அது நல்லது செய்திருக்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு கிராமத்திற்கு அது நல்லது செய்திருக்க வேண்டும். அதுவும் இல்லை அப்படி என்றால் வீட்டுக்கு அது நல்லது செய்திருக்க வேண்டும். நான் எதற்கு செய்தது கிடையாது. வாழ்ந்ததற்கு அர்த்தமில்லாத ஆசைப்படலாம். ஒரு மனிதனாக பேராசைப்பட்டு விட்டு ஆழ்வாரிசு இல்லாத காரணத்தினால் நாட்டை அடையலாம். பல திட்டங்களை வகுத்து நயவஞ்சகி தாசியத்தில் தள்ளப்படுது. அவள் பேச்சை கேட்டு பேர் கண்ட நிலைமைக்கு ஆளாகி என்றுமே அதர்மம் ஜெயித்ததா வாழ்வையே வெல்லம், வாழ்வையே வெல்லம், வாழ்வையே வெல்லம். அந்த பகவானை வணங்காத காரணத்தினால் இந்த நாடே சீரழிந்துவிட்டது. நீங்கள் இருவரும் அந்த பகவான் ஆலயத்தில் தஞ்சமடைந்து திருமணத்தை செய்து கொண்டு நல்ல முறையில் மணிமணி நாட்டை அரசாட்சி செய்ய வேண்டும். அம்மா